அகத்தியரின் திருமணம். ஒருமுறை அகத்தியர் காட்டின் வழியே சென்று கொண்டிருக்கும் போது சில ஆன்மாக்கள் மரத்தின் மீது தலை கீழாக தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே அகத்தியர் தன் தவ வலிமையால் அவர்களைப் பற்றி அறிந்து கொண்டு மிகவும் வருத்தமடைந்தார். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அகத்தியருடைய முன்னோர்கள். பல 100 ஆண்டுகளாக பித்ரு காரியங்கள் செய்யப்படாமல் மோட்சம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பித்ரு காரியங்கள் செய்ய அகத்தியருக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும். அந்த மகனால் மட்டுமே சடங்குகளை செய்ய முடியும். ஆகவே அகத்தியரை திருமணம் செய்யும்படி அவருடைய முன்னோர்கள் வேண்டினார்கள். எனவே முன்னோர்களின் ஆன்மாக்களின் இந்த முடிவில்லாத துயரத்தை தீர்த்து வைக்க அகத்தியர் அவருடைய திருமணம் பற்றி சிந்திக்கத் துவங்கினார். பின்பு திருமணம் பற்றிய ஒரு முடிவுக்கு வந்த உடன் அகத்தியர் தனக்கு தகுந்த குணநலன்களுடன் உள்ள பெண்ணை தேடுகிறார். ஆனால் எங்கும் அவருக்கு கிடைக்கவில்லை. உடனே அகத்தியர் தன்னோட தவ வலிமையால் தன் மனைவியின் குணாதிசயங்களை தானே வடிவமைத்து உருவாக்குகிறார். பல்வேறு ஜீவராசிகளின் சிறப்புகளை வைத்து உருவாக்குகிறார். உதாரணத்திற்கு மானிடம் இருந்து கண்கள், புலியிடம் இருந்து தைரியம், மரங்களிடம் இருந்து பொறுமை, உறுதி போன்றவற்றை வைத்து உருவாக்குகிறார். அடுத்ததாக அகத்தியருக்கு இந்த குணநலன்களோடு உள்ள ஒரு குழந்தை உருவாக்க ஒரு கருவும், அந்த கருவை வளர்க்க ஒரு பெண்ணும் வேண்டும். எனவே அகத்தியர் பிரமதேவரிடம் வேண்டுகிறார். அதே சமயத்தில் விதர்ப்ப நாட்டு மன்னர் தர்மபாலன் குழந்தை வரம் வேண்டி பிரமனை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். பிரமர் இவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தன் மகளான விஷ்ணு மாயாவை அகத்தியர் வடிவமைத்து குணநலன்களோடு கொண்டு ஒரு கருவாக உருவாக்கி குழந்தை இல்லாமல் தவித்து வரும் விதர்ப்ப நாட்டு மன்னரின் மனைவிக்கு மகளாக பிறக்கும்படி செய்கிறார். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் சிறப்பம்சங்களோடு பிறந்த அந்த குழந்தைக்கு லோபமுத்ரா என பெயரிடுகிறார்கள். லோபமுத்ரா என்றால் அனைத்து உயிரினங்களின் அழகை கவர்பவள் எனப் பொருளாகும். லோபமுத்ரா தன்னோட இளம் பருவத்தை மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் இறைவனுக்கு தொண்டு செய்வதிலேயே கழித்து வந்தாள். பின்பு லோபமுத்ரா திருமண பருவத்தை அடைந்தவுடன் அவளை மணம் முடிப்பதற்காக அனைத்து நாட்டு மன்னர்களும் போட்டி போடுகின்றார்கள். ஆனால் லோபமுத்ரா அவர்கள் அனைவரையும் மறுத்துவிடுகிறார். அடுத்ததாக அகத்தியர் பெண் கேட்டு வருகிறார். லோபமுத்ராவிற்கு அகத்தியரை மணக்கவும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் லோபமுத்ராவின் பிரார்த்தனையோ வேறு விதமாக இருந்தது. தூய்மையிலும் தூய்மையான பக்தன் ஒருவனையேதான் மணக்க வேண்டும் என்பதே லோபாமுத்திரையின் விருப்பம். தன்னுடைய இந்த எண்ணத்தை யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் போற்றிய லோபாமுத்திரை தனது இஷ்ட தெய்வமான உஜ்ஜயினி காளிதேவியிடம் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுமாறு பிரார்த்தனை செய்து வந்தாள். சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட அகத்தியர், மன்னா வருந்தாதே, அனைத்தும் எம்பெருமான் விருப்பமே என்று கூறி லோபாமுத்திரையை அழைத்து, உத்தமியே, தூய்மையிலும் தூய்மையான பக்தனை மணாளனாக அடைய வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் புனிதமானதே. ஆனால் இதற்காக நீ ஆற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. காசி திருத்தலத்தில் உள்ள 64 தீர்த்த கட்டங்களிலும் நீராடி விஸ்வநாதரையும் விசாலாட்சி தேவியையும் தரிசித்த பின்னர் உன்னுடைய இஷ்ட தெய்வமான உஜ்ஜயினி காளியிடம் உன்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்தால் அன்னை அதை நிறைவேற்றுவாள். மேலும் தூய்மையிலும் தூய்மையான பக்தனை மணாளனாக நீ பெற வேண்டுமானால் புனிதத்திலும் புனிதமான திருத்தலத்தில் உறையும் இறைவனை நீ பூஜிக்க வேண்டும். அத்தகைய திருத்தலத்திற்கு வழிகாட்டு பவளை உஜ்ஜயினி காளி என்று கூறிய அகத்திய பிரான் மன்னிடம், தர்மபாலனே, எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் மங்களமாகவே நிறைவேறும், உன்னுடைய நாட்டு மக்களும் நலமடைவர் என்று ஆசி அளித்து அவர்களிடமிருந்து விடை பெற்றார் அகத்திய மாமுனி. ஒரு நல்ல சுப முகூர்த்த நாளில் தாய் தந்தையரிடம் விடை பெற்றுக் கொண்டு தோழியர் குழாம் சூழ படை பரிவாரங்களுடன் தன்னுடைய புனித யாத்திரையைத் தொடர்ந்தாள் லோபாமுத்திரை. அகத்தியர் அருளியவாறே 64 தீர்த்த கட்டங்களிலும் நீராடி சுதர்மன் என்ற பிரம்ம மூர்த்தி 1000 அஸ்வமேத யாகங்கள் நிறைவேற்றிய கங்கை கட்டத்திலும்
சிறப்பாக பூஜைகளையும் தான தர்மங்களையும் நிறைவேற்றி இறை மூர்த்திகளைத் தொழுதாள். பின்னர் உஜ்ஜயினி சென்றடைந்து விக்ரமாதித்தன் வழிபட்ட மாகாளியை வணங்கி பிரார்த்தித்தாள். அப்போது அசரீரி எழுந்தது. அகத்தியன் வழிகாட்டுவான், அகத்தீசன் அருள் பெறவே. அகத்தில் அகமகிழ்ந்த அகத்தீசன் கரம் பற்றுவான். இதைக் கேட்டதும் லோபாமுத்திரை திகைத்தாள். அசரீரி கூறியதை அன்னையின் ஆணையாக ஏற்றாள் லோபாமுத்திரை. அகத்தீசனே தான் வேண்டிய தூய்மையிலும் தூய்மையான பக்தன் என்பதை உணர்ந்து கொண்டாள். ஆனால் அகத்தீசன் என்பவன் யார் என்று லோபாமுத்திரைக்கு தெரியாது. அவனைப் பற்றி அறிய ஆர்வமானாள். தென் திசை நோக்கினாள். அப்போது வானில் அகத்திய நட்சத்திரம் பிரகாசித்தது. அது தென் திசை நோக்கி தன்னை வரவேற்பது போல் தோன்றியது. அசரீரி கூறியதைப் போல் அகத்தியனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டாள். மனம் மிக மகிழ்ந்து அன்னை பரிவாரங்களுடன் அகத்திய நட்சத்திரத்தை தரிசித்து அது காட்டும் வழியில் தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தாள். வழியில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டும் தீர்த்தங்களில் நீராடி பூஜைகளை இயற்றியும் அகத்திய நட்சத்திரம் காட்டிய வழியில் சென்று கொண்டிருந்தாள் லோபாமுத்திரை. இவ்வாறு வானில் பிரகாசித்துக் கொண்டிருந்த அகத்திய நட்சத்திரம் திடீரென பூமியில் ஓரிடத்தில் இறங்கி மறைந்துவிட்டது. அவ்வாறு அகத்திய நட்சத்திரம் பூமியில் இறங்கிய இடமே தற்போதுள்ள பழையூர் திருத்தலம் ஆகும். அந்த திருக்கோயிலிலேயே தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்றும் தான் தொடர்ந்து தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டியதில்லை என்றும் உள்மனதில் உணர்ந்த லோபாமுத்திரை அத்திருத்தலத்திலேயே தங்கி அத்தல ஸ்ரீ அகத்தீஸ்வரனை வழிபட ஆரம்பித்தாள். லோபாமுத்திரை செங்கழுநீர் சந்தனக் கட்டைகளை அரைத்து அந்த சந்தனக் குழம்பைத் தொட்டு அரசன் குச்சியால் காசி வில்வ இலைகளின் மேல் ஓம் ஸ்ரீ அகத்தீசா என்று எழுதி அந்த வில்வ இலைகளால் ஸ்ரீ அகத்தீச பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தாள். அகத்திய ஜோதி திகழ்ந்த செங்கழுநீர் சந்தனக் குழம்பால் வில்வ தலங்களில் அகத்திய தோத்திரத்தை எழுதி பூஜித்து வந்த லோபாமுத்திரை உணவை மறுத்து உறக்கத்தையும் மறந்து இயற்றிய பூஜையால் மகிழ்ந்த ஸ்ரீ அகத்தீச பெருமான் லோபாமுத்திரைக்கு தன் திருக்காட்சியை நல்கினான். ஸ்ரீ அகத்தீச பெருமானின் திருமார்பில் அகத்தியர் வீற்றிருக்கும் கோலத்தைக் கண்டாள் அன்னை லோபாமுத்திரை. இப்போது அகத்தியர்தான் அந்த அசரீரி கூறிய அகத்தீசன் என்ற உண்மையையும் அறிந்து கொண்டாள். அகத்தியரே தான் மனம் முடிக்க எண்ணிய தூய்மையிலும் தூய்மையான இறை பக்தன் என்பதை லோபாமுத்திரை உணர்ந்து கொண்டாள். ஈஸ்வரனின் திருமார்பில் வீற்றிருக்கும் அகத்திய பெருமானே நம்பெருமானாக அமைவார் என்றால் இதை விடச் சிறந்த பெருமை பேறு ஒரு பெண்ணிற்கு வேறு எதுவாக இருக்க முடியும்? அகத்தீசனை அகத்தில் பதித்தாள் அன்னை லோபாமுத்திரை. வானோர்கள் ஏத்த, வையகம் புகழ் பாட, சிவகணங்கள் துதிபாட, மும்மூர்த்திகள் முன்னிலையில் பிரம்மமூர்த்தி யாகம் வளர்த்த வேள்வித்தியின் சாட்சியாய் லோபாமுத்திரையின் கரம் பிடித்தார் அகத்திய மாமுனி. பின்பு இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் இத்மாலகர் என்று அழைக்கப்பட்டான். பின்பு இத்மாலகர் மூலமாக தன் முன்னோர்களுக்கான அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்து பித்துருக்களின் முடிவில்லா துயரைப் போக்கி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தார் அகத்தியர். நன்றி நண்பர்களே. அகத்தியர் பற்றிய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.